தேவைப்படுங்க. இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடனை குறித்து பார்க்கிறோம். இந்த நாளில் மத்தேயு 5:42 சொல்கிற ஆண்டவர் சொல்கிறார், கேட்கறவனுக்கு கொடு. கடனுங்க கேட்டால் கொடு. அப்படின்னா தெய்வ பிள்ளைகளே, அவன் முகத்தை என்ன பண்ண நீ சாய்க்காதேங்கிறார். தெய்வ பிள்ளைகளே, ஒரு கடனை கேட்டு வரான் அப்படின்னா இருந்தால் கொடுங்க. கடன் வாங்கி உங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. இருந்தா கடன் கேட்டால் கொடு. யார தேவ பிள்ளைகளே, ஏதாவது உங்களால் முடிஞ்சது கொடுங்க. இவன் கேட்குறான், சிலவன் கடன், உங்கள் அண்ணன் தம்பி யாராவது கடன் கேட்க வர்ற அந்த கதை கூட்டிகிட்டு போயிருக்கு. ஏப்பா அவன் கடனாளியாக இருக்கிறான், பிரச்சனையில் இருக்கிறான், போராட்டத்தில் இருக்கிறான், தொழிலில் நஷ்டமாக இருந்தால் கொடுங்க. தேவ பிள்ளைகளே, இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் கொடுக்க சொல்ல, நீ கடன் வாங்கி கொடுக்க சொல்லலை. கேட்குறவனுக்கு நீ கொடு. உன்னால் முடிஞ்சதை நீ என்ன பண்ணு, கொடு என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே ஒன்னிடத்துல கேட்குறவனுக்கு நீ கொடு. கடனாக இருந்தாலும் கேட்குறவனுக்கு கொடு. நீ உன் முகத்தை திருப்பாத என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுங்க. அநேகர் அப்படிதான் என்ன பண்ணுவாங்க, முகத்தை திருப்பிடுவாங்க. தேவ பிள்ளைகளே, அந்த ஒருத்தர் கடனால் ஏட்டா அவனை என்ன பண்ணுது, அற்பமா எண்ணுகிறது. என்ன பல காரியங்கள் சொல்லுங்க தேவ பிள்ளைகளே. அதனால தேவ பிள்ளைகளே, நீங்க உங்களால் முடிஞ்சது கடன் கேட்டா கொடு என்று ஆண்டவர் மத்தேயு 5:42 என்று சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளை, ஏன்னா கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்படி கேட்கறவன் கேட்க தான் செய்வாங்க. உங்கள்கிட்ட துட்டு இருந்தால் கேட்பாங்க. துட்டு இல்லைன்னா அவனே பிரச்சனையில் இருக்கான், அவன்கிட்ட வேணத்தை கேட்கணும்னு விட்டுருவான். தேவ பிள்ளைகள், அதனால வச்சுட்டு நீங்கள் கொடுக்காம இருக்காதீங்க. உங்கள்கிட்ட வாடி உங்களை தேடி வர்றவங்களுக்கு ஏதாவது கடன் கேட்டால் என்னை வச்சுக்கிட்டு கொடுக்காதங்க. தேவ பிள்ளைகளை, கொடுக்காம இருக்காதங்க. அது தேவன் பாப்பா. தேவ பிள்ளைகளே, உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இது கொடுக்கலன்னா எவ்வளோ பணம் இருக்கு என்னங்கிறது தேவன் பாப்பா. அதனால முடிஞ்சதை உங்களால் நீங்கள் கடன் கேட்குற முகம் திருப்பாதபடி முகம் சொலிக்காம கொடுங்க என்று ஆண்டவர் சொல்றார். அப்படி கொடுக்கும் பொழுது தேவ பிள்ளைகளை, தேவன் உங்களுக்கு அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு கடன் கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளை, அதனால நீ கேட்கறவனுக்கு கொடாம இருக்காத, அவன்கிட்ட இருந்தும் கொடுக்காம இருக்காத. இல்லைன்னா வேற. தேவ பிள்ளைகளை, நீங்கள் அநேகர் இருந்தும் என்கிட்ட இல்லைப்பா நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகள் அப்படி இருக்காதுங்க. தேவன் பார்க்குறவன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, வீட்டில் பீரோவில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நகை இருக்குது, எல்லாம் பார்க்குறான். இருக்கிறத கொடு. தேவ பிள்ளை அக்கா கொண்டாய் இருக்கிற அவலத்தை நான் கொடுக்க சொல்ல, அவன் கேட்கறத முன்னால் முடிஞ்சதை நமக்கு கொடு. கர்த்தர் உனக்கு கொடுப்பா. கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவுக்கு நீங்கள் அளக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அளக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுவார். கண்களை இப்படி ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, எங்கள் கடன் கேட்கிறவனுக்கு எங்கள்கிட்ட இருந்தா எங்களுடைய முகம் அப்பா வேறுபடாதபடியே நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடிய செபிக்கிறோம். எங்களால் முடிஞ்சது நாங்கள் உதவி செய்ய எங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் செபிக்கிறோம். அப்பா, நாங்கள் கொடுக்கும் போது நீர் எங்களுக்கு கொடுக்கிற தேவனே கோடி சோதரங்களே கரத்தில் தேவ பிள்ளைகளை கேட்டால் கடன் கேட்டால் கொடுங்க. அப்போதான் ஆண்டவர் கொடுப்பார்.